ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம கார்டனை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு செடி, இதுதான் செடி. முல்லைப்பூ செடி. இது வந்து ரோஸ் செடி. இதுவும் ரோஸ் செடி தான். இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்கும். இதுவும் முல்லைப்பூ செடி தான். எல்லாமே பரவி இருக்கு. நம்மளுக்கே தெரியாது. சரின்னு வீடியோ எடுப்பானா அங்கே பாருங்க என்ன இருக்கு. கோழி இருக்கு பாருங்களேன். இது வந்து செம்பருத்தி பூச்செடி. செம்பருத்தி பூச்செடி இருக்கும், சங்குப்பூ செடி இதுக்குள்ளே இருக்கும் பாருங்க. இங்கே ரோஸ் செடி அழகாக இருக்கும். இது வந்து இந்த 3 மரத்துலையுமே வாழைப்பூ இருக்கு. எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது தான். இது ஒரு ரோஸ் செடி. இங்கே வாழை மரம். தேவானின்னா பப்பாளி பழம் செடி இருக்கும். லைனாக இருக்கும். இது நடுவில் நடக்கணும். இதுதான் கொய்யாக்காய் செடி. இதுதான் கொய்யாக்காய் செடி. பாருங்க, இதுதான் ஒரு பிஞ்சு இருக்கு. இது ஒரு பிஞ்சு. இது பாருங்க, கிளி கொத்தி இருக்கு. நாங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இது இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா தேங்காய் மரம். தேங்காய் மரத்தில் இறங்கி இல்லாத மாதிரி தேங்காயும் விட்டுருக்கு. இப்போதான் ஏதாவது விட்டுருக்கேந்து. அது எனக்கு தம்பி பாருங்க, தேங்காய் வெளியே இருக்கு. அப்படியே நான் பார்க்குறீங்கன்னா நான் பார்க்கும்போது நிறைய தேங்காய் இருக்கும். இதான் இதுதான் மாங்காய் செடி. இந்த பாருங்க, குட்டி குட்டி மாங்காவாக இருக்கா. இந்த பாருங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது மாங்காய் இந்த பாருங்க. இங்கே கூட இருக்கு பாருங்க. இங்கே கூட எல்லாம் இருக்கு. அப்புறம் தீபாவளினா இங்கே முல்லைப்பூ செடி தான். இது 2 முல்லைப்பூ செடி. அங்கே ஒரு 3 இருக்கும் முல்லைப்பூ செடி. அங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஒரு 3 முல்லைப்பூ செடி. அங்கே ஒரு முல்லைப்பூ செடி. நேராக அப்படியே பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பெரியதாக இருக்கும். இது சப்போட்டா தெரியுமா? இந்த சப்போட்டா பழம் செடி எல்லாம் இப்போதான் விடுது. வாய்நாண்டு புதுசில் ஒன்று கூட வெளில இப்போ தான் எல்லாம் விட்டுருக்கு பாருங்க. இது அங்கே மேலெல்லாம் கூட இருக்குது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே கீழெல்லாம் எவ்வளோ இருக்குது, மேலே கூட இருக்குது பாருங்க. அது அங்கே பாருங்கள், அங்கே மேலே எல்லாம் இருக்குங்களா. இங்கே ஒரு குண்டு மல்லி செடி 2 இருக்கும். அங்கே வாழை மரம் செடி, பப்பாளி பழம். அந்த பக்கம் இந்த பக்கம் வாழை மரம் செடி, பப்பாளி பழம் செடி எல்லாம் இருக்கும். இப்படியே வந்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கரும்பு செடி இதுதான். கரும்பு செடி வந்து அது ஒரு முல்லைப்பூ செடி. அது வெட்டி விட்டோம். இது வந்து வாழை மரம் செடி. அங்கே ஒரு கோழி இருக்கும் பாருங்க, எப்படி பார்த்துட்ருக்குன்னு. இப்படிதான் எட்டி பார்த்துனே இருக்குது இல்லைம்மா. சரி, பாய் அனைவருக்கும்.